இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஆனா அதே நம்பிக்கை தான் சில நேரங்களில் நம்மை அதிகமாக காயப்படுத்தும். இது ஒரு கதை இல்லை, நம்மில் பல பேரின் வாழ்க்கை. ஒரு சிறிய நகரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன். யாராவது உதவி கேட்டா உடனே உதவி செய்வான். யாராவது சோகமா இருந்தா அவரை சிரிக்க வைப்பான். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் எல்லாரையும் அளவுக்கு மீறி நம்புவான். அவனுடைய அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, மகனே, எல்லாரையும் நம்பலாம், ஆனா எல்லாரையும் முழுக்க நம்பாதே. அவன் சிரிச்சு சொல்லுவான், அம்மா, உலகம் நல்லதுதான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் விஜய் வந்தான். முதலில் ஒரு சாதாரண நண்பன், பின்னர் மிகவும் நெருக்கமானவன். தினமும் பேசுவான். அவன் சோகங்களை கேட்பான். நீ இல்லாமல் நான் இல்ல என்று சொல்லுவான். அரவிந்த் மனசு மெல்ட் ஆயிடுச்சு. இவன்தான் என் உண்மையான நண்பன். ஒரு நாள் விஜய் சோகமா வந்தான். டா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அரவிந்த் பதறினான். என்னடா, சொல்லு. எனக்கு பணம் தேவை. நாளைக்கு திருப்பி தருறேன். அந்த நிமிடம் அரவிந்த் யோசிக்கவே இல்ல. அவன் சேமித்து வைத்த எல்லா பணத்தையும் எடுத்தான். நீ கவலைப்படாதே டா, நான் இருக்கேன். அடுத்த நாள் போன் ஸ்விட்ச் ஆஃப். வீடு பூட்டப்பட்டது. விஜய் காணவில்லை. நீண்ட மௌனம். நாட்கள் கடந்து போனது. வாரங்கள் கடந்து போனது. ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை. அந்த நாள் இரவு அரவிந்த் தனியா படுத்திருந்தான். ஆனா தூக்கம் வரவே இல்லை. அவன் போன் எடுத்து பார்த்தான். எதுவும் இல்லை. அவன் திரும்பி வருவானா? நான் ஏமாந்துட்டேனா? இந்த சந்தேகம் அவனை உள்ளிருந்து கிழிக்க ஆரம்பிச்சது. அவன் நினைக்க ஆரம்பிச்சான். முதல் நாள் அவன் சிரிப்பு, அவன் சொன்ன வார்த்தைகள், நீதான் என் உண்மையான நண்பன். அந்த வார்த்தை இப்போ விஷம் மாதிரி இருக்கு. அவன் மிரர் முன்னாடி நின்றான். நான் தான் முட்டாளா? நான் நல்லவனா? நான் அவனை நம்பினேன். நான் அவனை நம்பினேன். நான் அவனை நம்பினேன். அவன் என்னை ஏமாற்றினான். அதைவிட கஷ்டம் என்ன தெரியுமா? நான் என்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு நாள் அவன் ஓல்ட் சாட்ஸ் ஓபன் பண்ணினான். ப்ரோ, நான் இருக்கேன். உனக்கு நான் தான் சப்போர்ட். அந்த வார்த்தைகள் இப்போ போய் மாதிரி தெரிகிறது. அவன் அழ ஆரம்பிச்சான். என்ன குறை இருந்தது என்னிடத்தில்? நான் உண்மையா இருந்ததுக்காக தானா இந்த தண்டனை? அந்த நேரம் அவன் அம்மா வந்தாங்க. நீ ஏமாந்துட்டியா? அவன் அமைதியா அழுதான். அம்மா மெதுவா சொன்னாங்க, நல்ல மனசு இருந்தா வலி வரும். ஆனா நல்லவனா இருப்பதை நிறுத்தாதே. நம்பிக்கை தவறல்ல, ஆனா யாரிடம் வைக்கிறோம் என்பது தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்தது. அந்த நாள் அரவிந்த் ஒரு முடிவு எடுத்தான். நான் இனிமேலும் நம்புவேன். ஆனா கண்களை மூடி இல்ல. நான் நல்லவனாக இருப்பேன். ஆனா என்னை யாரும் பயன்படுத்த முடியாது. ஏமாற்றம் நம்மை உடைக்காது, அது நம்மை விழிக்க வைக்கும். நம்பிக்கை ஒரு பரிசு. அதை எல்லாருக்கும் கொடுக்க கூடாது. நீங்க யாரையாவது நம்பி இப்படி ஒரு வலி அனுபவிச்சிருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல. இந்த கதையிலிருந்து நீங்கள் ஏதாவது உணர்ந்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆயுள் அறிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.